ஜெய் சச்சிதானந்த. உங்கள் எல்லார் மனசுலேயும் குடிகொண்டிருக்கிற பரமாத்மாவுக்கு என்னுடைய மனமார்ந்த சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் வணக்கங்கள் வணக்கங்கள். இன்னைக்கு நாம் புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் நடக்கிற சில விஷயங்களை பற்றி பேச போகிறதா இருக்கோம். புருஷன் பொண்டாட்டி உறவுங்கிறது ரொம்ப ஆழமானது. வாழ்நாள் முழுக்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கணும். ஒரே வீட்டில் ஒரே ரூமில் ரெண்டு பேரும் வாழ்நாள் முழுக்க ஒன்றா தான் இருக்கணும். அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாகிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் அதோட புருஷன் பொண்டாட்டி அவங்களுக்கு நடுவில் அம்மா அப்பா, இந்த சகோதரன் சகோதரி, புருஷன் பொண்டாட்டி, இவங்களோட அம்மா அப்பா, அவங்க சகோதரிகள் பசங்க, இவங்க எல்லாரும் டீலிங் பண்ண வேண்டியதாக இருக்குது. அடுத்தவங்க கூட பண்ணுற விவகாரங்களனால புருஷன் பொண்டாட்டிக்கு ரொம்ப நிறைய சர்ச்சைகள்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது. சில சமயம் கோபங்கள்லாம் கூட வருது. சில சமயம் வெறுப்புகளால் ஏற்படுது. ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும்போது அவங்களுக்கு நாம் ஒருத்தருங்கிற ஃபீலிங் தான் வர செய்யுது. ஆனால் நம்ம ஒன் ஃபேமிலி நினச்சிக்கிறாங்க. எல்லார்கிட்டையும் சொல்கிறது இதுதான், திஸ் இஸ் மை ஃபேமிலி, என்னோட ஃபேமிலி தான், இந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க. இவ்வளவு க்ளோஸ்னஸும் இருக்குது. ரொம்ப அன்பாக அவங்க பேசிக்கிறாங்க. ஒன் ஃபேமிலி, நம்மளோடது ஒன் ஃபேமிலி, உங்களோடது ஒன் ஃபேமிலியா? ஃபேமிலி நம்மளுடைய ஒரே ஃபேமிலி. அப்புறம் இந்த ஃபேமிலியில் பேதங்கள் சண்டைகள் இதெல்லாம் எதுக்காக வந்துக்கிட்டு இருக்கு? உன்னோடது என்னோடதுன்னு ஏன் வருது? என்னோட ஃபேமிலின்னு சொன்னதுக்கப்புறம் உன்னோடது என்னோடது இதெல்லாம் எதனால் வர்றது? புருஷனும் பொண்டாட்டியும் மாறி மாறி என்னோட ஃபேமிலின்னு சொல்லிக்கிட்டே தானே இருக்காங்க. ஆனால் ரெண்டு பேருக்கும் நடுவில் சண்டை அப்படின்னு ஒன்று வரும்போது அப்போத்துலேருந்து இந்த சண்டைகள் உருவாயிடுது. புருஷன் பொண்டாட்டி பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட சண்டை போடுறாங்க இல்லையா? ரெண்டு பேரும் சேர்ந்து அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள திட்டவும் செய்கிறாங்க. நீ அப்படி, நீ இப்படி, நீ இதை பண்ணுற, உன் வீட்டுக்காரங்களாம் இந்த மாதிரி இருக்காங்க, நாங்களாம் ரொம்ப நல்லவங்க, நீங்கள் தான் சரியில்லை. இதனால ரெண்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் நடுவில் ஏதாவது சண்டை வந்துக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து சண்டை போடுறாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்த உடனேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் அகெயின்ஸ்டாக சண்டை போட்டுக்கிறாங்க. புருஷன் என்ன சொல்கிறான்னா, உனக்கு அறிவு கிடையாது, உங்கள் அம்மா உனக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்காங்க, நீ உங்கள் அப்பா வீட்டிலேருந்து என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறான். உங்கள் அம்மா உனக்கு எதுவுமே சொல்லி கொடுக்கல. பொண்டாட்டி உடனே என்ன பேசுகிற, உங்கள் அம்மா என்ன குறைஞ்சவங்களா, கஞ்சத்தனம், சாப்பாடு கூட சரியாக போடுறதில்ல, எங்கள் அம்மா வீட்டில் நாங்கள் சாப்பாட்டுக்கு குறவு இல்லாமல் இருந்தோம், உங்கள் தங்கை இப்படி இருக்கா. இங்கே தான் என்னோடது உன்னோடதுன்னு ஆரம்பிக்குது. வெளியில் எங்கேயாவது போக வேண்டி இருந்ததுன்னு சொன்னால் பை மிஸ்டேக் புருஷனோட பேக்கில் ஒரு புடவைய போட்டுட்டா உடனே அந்த புருஷன் கோவம் வந்து கத்துவான். என்னோட பேக்கில் உன்னோட சாரி எதனால் கொண்டு வந்து போட்டேன்னு கேட்பான். முதல்ல எடு. அடடா, இவ்வளவு நேரம் மை ஃபேமிலி ஒன் ஃபேமிலின்னு சொல்லிகிட்டு இருந்தீங்க, அப்புறம் திடீர்னு எங்கேருந்து உன்னோடது என்னோடதுலாம் வந்தது? சின்னதொரு விஷயத்துக்கு நடுவில் சண்டை போட்டுக்கிறீங்களே, அது எதுக்காக? என்னோடது உன்னோடது என்னோடது உன்னோடது, எப்போவுமே நீங்கள் என் ஃபேமிலிங்கிறவங்க ஒன்று தான், நாம் எல்லாரும் ஒன்று தான்னு சொன்னீங்க. நம்மளை யாரும் பிரிக்க முடியாது. நீங்கள் நாம் எல்லாத்துலேயும் ஒன்னோட ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு என்னோடது உன்னோடதுலாம் எப்படி வருது? இதெல்லாம் சும்மா தானே. இதை எதுக்காக புரிஞ்சுக்கிறது இல்லை? வீட்டுக்குள்ளே சண்டைங்கிறதே வரக்கூடாது. வெளியில் எப்படி வேணாலும் நடந்துக்கங்க, அக்கம் பக்கத்துக்காரங்க கிட்ட எப்படி வேணாலும் நடந்துக்கங்க. ஆனால் எங்கே ஒன் ஃபேமிலி என் ஃபேமிலி நீங்கள் சொல்கிறீங்களோ அங்கே என்னோடது உன்னோடதுலாம் எப்படி வரலாம்? உங்களோட சொந்த ஆட்கள் கூடவே வா. யாருக்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமோ, அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷத்தை கொடுக்க நினைக்கிறோமோ, அவங்க கூடவா சண்டை? அவங்க மேலேயே கோபம், அவங்க கூடவே கிளேஷஸ். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இது தப்பானது. ஒரு விஷயத்தை நல்லா யோசிக்கணும். அதாவது அந்த வகையில் நடத்தணும்னு யோசிக்கணும். விவகாரங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். விவகாரங்கள் என்னன்னா ஞானம் கலைங்கிறது புரிஞ்சுக்கணும். புருஷனும் பொண்டாட்டியும் எந்த வகையில் அட்ஜஸ்ட் பண்ணணும், எப்படி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் விட்டு கொடுக்கறது, அப்போ தான் சண்டைங்கிறது வராமல் இருக்கும். இந்த விழிப்புணர்ச்சி பிராப்தமடையணும் அப்படிங்கிறதுக்காக விவகார கலையை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா?
இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்திலிருந்தே இதுக்குங்கிற ஞானம் எங்கேயுமே கிடைச்சதில்ல. நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னால் எந்த காலேஜுக்காவது போனீங்களா? ஏதாவது ஞானம் கிடைச்சதா? இல்லை ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களா? எந்த வகையில் நல்ல பொண்டாட்டியாக இருக்கணும், எந்த விதத்தில் புருஷனாக இருக்கணும்னு? ஒரு புருஷனோட லட்சணங்கள் என்னன்னா, ஒரு நல்ல புருஷனாக இருக்க என்னென்ன லட்சணங்கள் இருக்கணும், எந்த அளவுக்கு ஒரு சண்டை கூட இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போடு இருக்கிறது, எந்த ஒரு வித்தியாசமும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது கோர்ஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லையே, கிடையாது. சர்டிஃபிகேட் வாங்கி கல்யாண மண்டபத்தில் அதை நீங்கள் காட்டியிருக்கீங்களா? இல்லையே. அப்புறம் எப்படி உங்களுக்கு புது பொண்டாட்டியோட சரியாக வாழறதுக்கு முடியும்? எந்த எஜுகேஷனும் இல்லை, எக்ஸாமும் உங்களுக்கு கொடுக்கல, எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் இல்லை, பாஸ் கூட செய்யலையே. இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும். நீங்கள் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நீங்களும் உங்கள் கல்யாண வாழ்க்கையில் லௌகீக வாழ்க்கையில் ஃபெயில் தான் ஆவீங்க. பொண்டாட்டி எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பா, இல்லை உங்கள் புருஷன் எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பார். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் எனக்கு சுகத்தை கொடுத்துட்டீங்க, வாழ்க்கையில் சுகத்தையே நான் பார்த்ததில்ல. நான் உங்களை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா நிச்சயமாக நான் நல்லா தான் இருந்திருப்பேன்னு சொல்ல வேண்டியது. உங்களால் எனக்கு துக்கம்தான். உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்டு தானே கிடைக்குது. இந்த விஷயத்தில் நம்ம எங்கே அறிவோட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்று, இது நாள் வரைக்கும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஹஸ்பண்ட் எல்லாருமே அன்சர்டிஃபிகேட் ஹஸ்பண்ட்ஸ் தான், அன்சர்டிஃபிகேட் ஒய்ஃப்ஸ். எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் அவங்க கொண்டு வரதில்லை. அதுக்கப்புறம் ஏன் இதெல்லாம் 2 பேரும் சர்டிஃபிகேட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இன்னைக்கு இல்லைங்கிற போது பசங்க எப்படி இருப்பாங்க? இந்த பசங்களுக்கு எந்த வகை அம்மா அப்பா கிடைப்பாங்க? அதனால ராத்திரிலையும் பகல்லையும் சண்டை தான். சண்டை 2 பேருக்கு நடுவில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், சின்ன சின்ன விஷயங்களில் கூட. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி உங்களை புரிஞ்சுக்கிட்டவர்னு சொல்ல முடியும்? எந்த வகையில் எஜுகேட் ஃபேமிலின்னு உங்களை சொல்கிறது? மை ஃபேமிலின்னு சொல்கிறவங்களுக்கு நடுவில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியங்கிறது வரவே கூடாது. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலேயும் கிளாஷுங்கிறதும் வரக்கூடாது. கவலைப்படுறவங்க இருக்காங்க, புத்திசாலி. அவங்க புத்திசாலித்தனத்தை அனலைஸ் பண்ணி இந்த மத பேதத்தை தூக்கி போட்டுடலாம், எந்த மனபேதத்தையும் அவங்க தள்ளிடலாம். இந்த வித்தியாசங்கிறது உண்டாகுதே, அது புத்தி தான் உண்டாக்குது. என்னோடது உன்னோடதுன்னு புத்தி தான் செய்ய வைக்குது, சரியா? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் புத்தியை உபயோகப்படுத்தினா அங்கே என்னோடது உன்னோடதுங்கிறது வராது இல்லையா? அதுக்கப்புறம் அன்பு இதெல்லாம் தான் உடஞ்சி போயிடும். புருஷன் பொண்டாட்டி உறவே என்னன்னு சொன்னால் 2 பேருக்கு நடுவில் புத்திங்கிறது தேவையே இல்லை. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மனசார 2 பேரும் அட்டாச்சாக இருக்கணும். இது எல்லாமே புத்தியால் தான். இந்த புத்தி நடுவில் வந்தாலே இந்த அட்டாச்மெண்ட்டுங்கிறது உடஞ்சி போக ஆரம்பிக்குது. புத்தியோட வேலை என்ன? அடுத்தவங்களுடைய தவறை சுட்டி காட்டுறது தான். ஒருத்தரை பற்றி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. எப்போவும் இவ அதை செய்கிறா, என்ன லட்சியம் இருந்திருக்கும், இவ இந்த காரியம் பண்ணா, நிச்சயமாக இவளுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கும், அதனால தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கா. இவளுக்கு எந்த ஒரு காரியம் பண்ணாலும் நிச்சயமாக நமக்கு ஏதாவது லாபம் கிடைக்கும்னு நினச்சி தான் இவ எல்லா காரியங்களும் செய்கிறா, இல்லைன்னா இவ செய்ய மாட்டாளுன்னு நினைக்க வேண்டியது. இந்த மாதிரி காட்டி கொடுக்கறது எல்லாமே புத்தி தானே. அவள் சந்தோஷமாக ஒரு காரியத்தை செஞ்சாள்னா நீங்களும் அதை சந்தோஷத்தில் பங்கெடுத்துக்க வேண்டியது தானே. உங்களுக்கு என்ன வந்தது? அவள் ஏதாவது பண்ணினா நீங்களும் சந்தோஷமாக அதை எடுத்துக்கிறது கிடையாது. அவங்க சந்தோஷமாக ஏதாவது பண்ணினா நீங்கள் அதை தலைகீழாக எடுத்துக்கிறீங்க. அதனால எல்லாமே தலைகீழாயிடுது. அதுக்கப்புறம் அன்புங்கிறதே வராது. எங்கே எது நடக்குதோ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கங்க. நிம்மதியாக எல்லாத்தையுமே நீங்கள் ஜெயிச்சிடலாம். இந்த வித்தியாசத்தை புத்தி தானே சொல்லி கொடுக்குது. இந்த மனசை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுருந்தீங்கன்னா இந்த மனபேதம்ங்கிறதே உங்களுக்கு வராதே. எப்பவும் எதையாவது நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. எந்த சமயத்தில் எது நடக்குதோ, யாரோட இஷ்டப்படி இல்லாமோ இது நடக்கிறது இல்லை. இது இயற்கையோட நியமம், நடக்க வேண்டியவைகள் தானே. இந்த சூழ்நிலைகள்னால தான் நடக்குது. இதில் யாரும் எதுவும் செய்ய முடியாது. நாம் நம்மளோட இஷ்டப்படி வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நடக்க வைக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறது. இதனால தான் உங்களுக்கு நிச்சயமாக இந்த மதபேதம் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்குது இல்லையா? புத்தி இந்த மாதிரி விளையாடும் போது தான் வித்தியாசங்கள்லாம் உண்டாகுது. அப்புறம் எல்லா சண்டைகளும் உண்டாகுது, மனசில் பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த புத்தி எதை சொல்லணும்னா, பொண்டாட்டி எப்பவும் டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பா,
எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, புது சோஃபாவே நீங்கள் வாங்கலைன்னு சொல்கிறா. இத்தனை வருஷமாக நம்ம இந்த பழைய சோஃபா யூஸ் பண்ணுறோம். இதோட கவர் எல்லாம் கூட பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கிழிஞ்சு போக ஆரம்பிச்சிருச்சு. இதோட காலெல்லாம் கூட உடஞ்சி போயிடுச்சு. அப்புறம் உள்ளுக்குள்ளேருந்து பஞ்செல்லாம் கூட வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி சோஃபாவை நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்க ஆரம்பிக்கிறேன். எங்கள் வீட்டில் விருந்தாளிங்க வரும்போது எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. எங்கள் குடும்பம் ரொம்ப உயர்ந்த குடும்பமாக இருந்தது. எத்தனை பெரிய பேர் இருக்குது. நம்ம வீட்டில் சோஃபாவை பாருங்க எவ்வளவு பழசாக பார்க்க அசிங்கமாயிடுச்சு. நிம்மதியாக உட்காரத்த கூட முடியல. உட்காந்தா உள்ளேந்து இருக்கிற ஸ்ப்ரிங் வந்து குத்த ஆரம்பிக்குது. படக்குன்னு குத்தி கத்த வைக்க ஆரம்பிக்குது. முந்தானத்தி என்னோட ஃப்ரெண்டு இங்கே வந்திருந்தா இல்லையா, அவளை ரொம்ப டீப்பாக குத்திருச்சு. அவள் கத்திக்கிட்டு இங்கேருந்து ஓடி போயிட்டா. இப்போது யோசனை பண்ணுங்க, புது சோஃபாவை நீங்கள் வாங்கிட்டு வாங்க. எத்தனை நாளைக்கு இந்த கஞ்சத்தனத்தை காட்டிக்கிட்டு இருப்பீங்க? அந்த புருஷனும் குறைஞ்சவன் கிடையாது. அவன் ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கலாம், கொஞ்ச நாள் ஓடட்டும்னு நினைக்கிறான். இதனால என்ன ஆகுது? குடும்பத்தில் இது என்ன புது பேர் அவங்களுக்கு வந்துட போகுது? நம்ம மனசு பரந்த மனசா இருக்கு. இந்த சோஃபாவில் என்ன ஆயிட போகுது? நாம நம்ம விருந்தாளியை நல்ல வகையில் வாங்க அப்படின்னு சொல்றோம். விருந்தோம்பல் நல்லா செய்கிறோம், நல்ல வகையில் இருக்கோம். நம்ம குடும்பத்து வழக்கம் இதுதானே. நல்ல சோஃபா இருந்தால் தான் நல்ல குடும்பம்னு சொல்லுவாங்களான்னு. இந்த வகையில் 2 பேருக்கு சண்டை நடந்துகிட்டு இருக்கோம். எப்பவும் இதே சண்டை தான். பொண்டாட்டியும் சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். அதாவது 15 வருஷமா இந்த ஒரே சோஃபா தான் வீட்டில் இருக்குன்னா புதுசு என்னைக்காவது ஒரு நாள் வாங்கித்தானே ஆகணும். எத்தனை நாள் அவங்க அதையே கஞ்சத்தனத்தை காட்டிக்கிட்டு இருக்க முடியும்? இந்த வகையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டுப்பட வேண்டியதாக இருக்குது. ஒருத்தர் சொன்னால் அடுத்தவங்களுக்கு அது வந்து சண்டையாக ஏற்பட ஆரம்பிக்குது. எத்தனையோ விஷயங்கள் பொண்டாட்டிக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. புருஷன் செய்யறதெல்லாம் பொண்டாட்டிக்கு பிடிச்சிருக்கு. அந்த மாதிரியும் சில பேர் இருக்காங்க. எத்தனையோ விஷயங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமலேயே இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியிருக்கு இல்லையா? ஒருத்தரை ஒருத்தர் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசில் மனபேதங்கள்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த மாதிரி தான் நடக்குது. இந்த புத்தி இந்த மாதிரி உடைக்கிற வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதயத்தோட வேலையை சேர்த்து வைக்கிறது. இதயம் உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும். இதயத்தால் இதை செய்யணும். புருஷன் கூடவோ இல்லை பொண்டாட்டி கூடவோ இதயத்தில் அட்டாச்சு ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்களுடைய தவறுகள் உங்களுக்கு நிச்சயம் தெரியவே தெரியாது இல்லையா? அதோட அவங்க என்ன செஞ்சாலும் அதை நீங்கள் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் போவீங்க. அன்பு பாசம் மட்டும்தான் இருக்கும். அது திரும்ப 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 நீ இப்படி நான் அப்படி, நீ இப்படி நான் இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கோம் நாள் முழுக்க. ஏன்னா சாகிற வரைக்கும் இது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ கூட இது ஒரு முடிவுக்கு வராத ஒரு விஷயமா இருக்குது. புருஷன் கூட இல்லை, பொண்டாட்டி கூட இல்லை. ஒருத்தர் ஒருத்தர் வீட்டில் அவங்களுக்கு இந்த தகராறுங்கிறது நிச்சயம் நடக்கத்தானே செய்யுது. இது கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா போதும்னு அப்படியே நாம் விட்டுடலாம். இது வந்து பெரிய அளவுக்கு போய்கிட்டே இருக்கும். இதுக்காக மூஞ்சியை காட்டுறது, மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறது, பொண்டாட்டி கூட பேசுறது கிடையாது, அவகிட்ட கோவிச்சுக்க வேண்டியது, இன்னும் சொல்லணும்னு சொன்னால் சாப்பிட்றது கிடையாது, வீட்டில் சாப்பாடும் செய்யறது கிடையாது. பொண்டாட்டியோட மனசுக்குள்ள சண்டை போடணும் அப்படிங்கிற உணர்வு வந்துடுது. இதெல்லாம் அவள் எதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கா? தன்னோட இஷ்டத்துக்கு விரோதமாக வீட்டில் ஏதாவது நடந்துருச்சுன்னு சொன்னால் அதை சரி செய்யணுங்கிறதுக்காக, தன்னோட இஷ்டத்துக்கு செய்ய வைக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாரையுமே அவள் ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கா. அதுவும் சில புருஷர்கள் அதை கைபொம்மையாகவே ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பேசாமல் இருங்கன்னு சொல்லிடுறா. சாப்பாடு சாப்பிட்றதில்ல, ரூமுக்குள்ளே போயிடுறா. ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திட்டு அவங்க உட்காந்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மென்மையான புருஷனாக இருக்கிறவர் கல் மனசுக்காரராக மாறிடுறாரு. நிலைமை என்ன ஆகுன்னா மனுஷன் பயந்து சாகுறாரே. இவளை எந்த வகையில் புரிய வைக்கிறது? கணவன் மனைவி புருஷங்கிட்ட அட்டாச்சாக இருக்கா. ஆனால் அவனோட கோபங்களை எல்லாம் பார்த்தா அவள் மனசு வந்து பயப்பட ஆரம்பிக்குது. இவங்க அம்மா வீட்டுக்கு இவ போயிட்டா நம்மளுடைய கதி என்ன ஆகுதுன்னு யோசனை பண்ணுறான். அடுத்து அவளை எங்கேருந்து கொண்டு வர்றது? ஒரே வகையில் அவனும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறான். இதெல்லாம் நாடகம்னு அவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இப்போ கொஞ்சம் அவள் சூடாக இருக்கா. அந்த சூடு கொஞ்சம் ஆறின உடனே கொஞ்சம் வளைச்சி நினச்சி அதை மோல்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். இந்த ஒரு கால்குலேஷன் அவன் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இதுக்காக அவன் என்ன செய்கிறான்? சாப்பாடு சாப்பிடாம
இருக்கிறது எல்லாமே ஒரு நாடகம்தான்னு நினைக்கிறான். பாவம் இந்த புருஷங்காரன் நாடகத்திலையும் வரான், பயப்படவும் செய்கிறான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா எல்லாத்தையுமே அவன் ஒத்துக்க ஆரம்பிக்கிறான். புது சோஃபா என்ன, புது கட்டில், புது ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையுமே புதுசாக வாங்கிட்டு வந்து வீட்டில் போட்டுடுறான், இவ்வளோ சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக. அவளுக்கும் இது ஒரு நல்ல வழின்னு தெரிஞ்சிருச்சு. என்கிட்ட பாரு மாஸ்டருக்கு என் கையில் தான் வந்துருச்சு அப்படின்னு அவன் நினைக்க ஆரம்பிக்கிறா. எப்போல்லாம் எனக்கு எதிராக இந்த வீட்டில் நடக்குதோ அப்போ எல்லாமே நான் இந்த ட்ரம்ப் கார்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். தினமும் இதே கதை தான், இதையே தான் நான் யூஸ் பண்ண ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் அவர் பயந்து போய் நான் என்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் எனக்கு நடத்தி கொடுப்பாரு. இல்லைன்னா 2 பேருக்கும் நடுவில் இந்த அளவுக்கு சண்டை நீண்டுக்கிட்டே தான் போகும், நீண்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு நாளைக்கு நடக்கிற சண்டை தான் 1 வாரம் வரைக்கும் இருக்கும், 2 வாரங்கள் வரைக்கும் இருக்கும். அது பாட்டுக்கு போய்கிட்டு மாசக்கணக்காக போய்கிட்டு இருக்கோம். அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடுவில் ஒரு பெரிய பாலமே உண்டாக ஆரம்பிக்குது, எல்லாமே தலைகீழாயிடுது. அவர் கிழக்கில் போகணும்னு சொன்னால் இவங்க மேற்கில் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இன்னைக்கு ஜிலேபி பண்ணலான்னு சொல்லுவாங்க, பஜ்ஜி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பொண்டாட்டி இல்லை இல்லை நான் கிச்சடி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, நல்ல விஷயத்துலேயும் சண்டை ஸ்டார்ட் ஆகிடுது. எப்போ இதெல்லாம் சரியாகும்? யாருக்கு இதெல்லாம் தெரியும் நினைக்கிறீங்க? இந்த சண்டை எந்த வகையிலன்னா, சண்டைக்கு அப்புறம் ராத்திரி அவங்க தூங்கிட்டாங்க, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யோசிக்க மாட்டாங்க, மூஞ்சியை தூக்கி வச்சுக்குவாங்க. இந்த மூஞ்சியோட தான் தூங்கும்போதும் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. ஹஸ்பண்டோட முகம் ஒரு சைடு, பொண்டாட்டியோட முகம் இன்னொரு சைடில் இருந்துக்கிட்டு இருக்கும். ராத்திரி இந்த வகையில் கழிஞ்சு போயிடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. பொழுது விடிஞ்சதும் பார்த்தா கட்டில் பொண்டாட்டி இல்லைங்கிறது புருஷன் பார்க்குறான், கிச்சனில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. உள்ளுக்குள்ளே இனிமேல் என்ன ஆகும்னு யோசிக்கிறான். ராத்திரி நடந்ததை நினச்சிக்கிட்டே இருப்பாளோ, இல்லை அதை மறந்துருப்பாளோ அப்படின்னு நினைக்கிறான். அப்படியும் போய் நிறைய பேசுவான். பல் தேய்ச்சிட்டு நல்ல பிள்ளையாட்டம் அங்கே போய் உக்காந்துக்குவான். இன்னைக்கு நமக்கு டீ கிடைக்குமா இல்லையான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படியே உட்காந்து பேப்பரை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு பேப்பர் படிக்கிற மாதிரி பாவனை பண்ணுறான். அங்கேயே உட்காந்துக்கிட்டு சைடில் டீ தருவாளான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்குள்ளேயே ஒரு ரெடி பண்ணிக்கிறான். டீ கொண்டு கொடுத்ததுக்கப்புறம் சால்வ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நினச்சிக்கிறான். டீ வரலன்னா அவ்வளோதான், கதை கந்தல் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கிறான். அந்த பொண்டாட்டியும் என்ன பண்ணுவா? குழந்தைங்களுக்கு டீ கொடுக்கணும், மற்றவங்களுக்கு டீ போடணும், இப்படி எல்லாருக்கும் டீ போடணுங்கிற பட்சணத்தில் நாம் வேலைக்காரி டீ குடிக்க மாட்டா. அதே மாதிரி இவருக்கும் ஒரு கப் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறா. குடிச்சிட்டு போகட்டும் அப்படின்னு அவள் நினைக்க ஆரம்பிக்கிறா. இப்படி நினச்சி ஒரு எக்ஸ்ட்ரா கப்பு டீ போட்டு வச்சிடுறா. இவர் உட்காந்து அவளை ஓரக்கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறான்னு படிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. உள்ளுக்குள்ளே பொண்டாட்டிக்கு நம்ம மேலே பொறுப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறா. ஓ, இவ நாடகம்தான் ஆடி இருக்கா அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாரு. இதை நினச்சி அவளுக்கு எரிச்சல் ஏற்பட ஆரம்பிக்குது. டீ வச்சு கப்பை கொண்டு வர நங்குன்னு அந்த டீ கப்பை கோபத்தோட அந்த இடத்துல வச்சுட்டு போயிடுறா. ஒரு கோபத்தோட அந்த டீ கப் அப்படியே வச்சுட்டு போயிடுறா. புருஷன் என்ன நினைக்கிறா? இவ வேணும்னு வைக்கிறா, எப்படி வேணாலும் வச்சுட்டு போட்டோம், நமக்கு நல்ல வேளை டீ கிடச்சிது, அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறான். இதனால 50% சொல்யூஷன் நமக்கு கிடச்சிருச்சு, மீதி 50% சொல்யூஷனை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். சாப்பாட்டு டயத்தில் பசங்க ஏதாவது பேசுவாங்க இல்லையா, அப்போ பார்த்துக்கலாம். 2 பேருக்குள்ள இந்த மாதிரி இன்ட்ரெக்ஷன் தொடங்கி ஆயிடுச்சு. இப்போதைக்கு நம்ம சமாதானம் பண்ணிக்கிற வகையில் இருக்கோங்கிறது நம்ம தெரிஞ்சு போயிடுச்சு. எந்த ஒரு இன்ட்ராக்ஷனும் புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் சண்டைங்கிறது எங்கேயாவது ஆரம்பிச்சிருச்சுன்னா இது நல்லதுக்கு தான் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்குது. சண்டைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோன்னு நல்லா தெரியும். அடுத்தவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண தயாராயிட்டாங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் எத்தனை நாளைக்கு தான் நம்ம இப்படியே இருக்கிறதுக்கு முடியும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் நிச்சயமாக சண்டைங்கிறது இல்லாமையே இருக்க முடியாது. 2 பேருக்குமே இதே நிலைமை தான் இருந்துக்கிட்டு இருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல சமாதானம் பண்ணி தான் ஆகணும். 2 பேரும் திருந்தி நடக்கணுங்கிற எண்ணம் இருந்தாலும் யார் முதல்ல இதை சரி பண்ணுறது? யார் பூனைக்கு முதல்ல மணி கட்டுறது? ஆமாம், தெரியாமல் தவறுங்கிறது நடந்து போயிடுச்சு. நீ தப்பு பண்ணலை, நான் தான் பண்ணன்ற அளவுக்கு யாருக்கு முதல்ல தைரியம் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தான் நடுவில் இந்த தொல்லை தர்ற ஈகோங்கிறது நிற்க ஆரம்பிக்கும். புருஷன் பொண்டாட்டிகளுக்கு நடுவில் இந்த ஈகோ ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயந்தான்னு சொல்லலாம். ஈகோனா என்ன? அகங்காரம். அகங்காரம் எப்பவும் ஒரே விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டே இருக்கும். நான் கரெக்டு, என்னோட தப்பு கிடையவே கிடையாது, அவங்களோடது தவறு. அடுத்தவங்களோட தவறு தானே நம்மளுக்கு தெரியுது.
நம்மளோட தவறு எதுவுமே இல்லைன்னு தானே நினைக்கிறோம். அப்போ எந்த வகையில் அவங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதுக்கு முடியும்? இதுதான் ப்ராப்ளம் ஆகுது. இந்த சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்குது, வேற வழி கிடையாது. ராத்திரி நடந்த சண்டைக்கு காலையில் டீயை கொண்டு வந்து வைக்கிற வரைக்கும் நமக்கு தொடங்கிக்கிட்டு இருக்கு. அவள் மூஞ்சியை காட்டுறா. ராத்திரியோட தாக்கம் இன்னும் போகலை, அது பாட்டுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு, சும்மா நீண்டு போய்கிட்டே இருக்கு. இதுக்குன்னு எந்த ஒரு சொல்யூஷனும் நிச்சயமாக கிடையாது. இதுக்கெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நிச்சயமாக, அதாவது பெண்களுக்கு அவசியமான ஒன்றுன்னு தான் சொல்லணும். இதில் பலன் என்ன இருக்கு? எந்த வகையில் இதை திருத்தி எடுக்கிறது? இந்த மாதிரி உண்டான மன கிளேசத்தை எப்படி நாம் தடுக்க வேண்டியதுன்னு தான் யோசிக்கணும். இதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கலன்னா அதுக்கப்புறம் அவங்க விலங்கு கதியில் தானே பிறப்பாங்க. இதை தொடர வைக்கணும்னா இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். தொடர வைக்கணும்னா நாம் எப்படி பெட்ரோலை கொட்டிக்க வேண்டியது தான். ஆனால் யாருக்கெல்லாம் இதை நிறுத்தணும்னு இருக்கோ அவங்கெல்லாம் தண்ணியைத்தானே ஊற்றுறாங்க, தண்ணியை ஊற்றி அணைச்சிடுறாங்க. இந்த வகையில் புரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாம் பண்ணணும். இதில் யாருக்கு புரியுது? சண்டை தொடர்ந்ததுன்னா யாருக்கு லாபம்? எந்த ஒரு பலனும் கிடையாது. புரிஞ்சுதா? இதில் என்னென்னா சில சமயம் புரியாமலேயே கூட போகிறதுண்டு. பொண்டாட்டிக்கு என்னதான் நினைக்கிறான் புருஷன், இறங்கி வந்து பேசட்டும் அப்படின்னு பொண்டாட்டிக்காரி நினைக்கிறா. அதனாலேயே பொண்டாட்டிக்கு மூட் அவுட் ஆகி போயிடுது. பசங்க கிட்ட தன்னுடைய கோபத்தை காட்டுறா, மாமியாரை திட்டுறா, வேலைக்காரி மேலே கோபத்தை காட்டுறா. அவளோட மைண்டு ரொம்ப அப்செட் ஆகி போயிடுது. அதுக்கப்புறம் அது கத்த ஆரம்பிக்கிறா. முழுசாக இறுதிக்கட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா? விட்டு கொடுக்கறதும் கிடையாது, எதையும் மறுக்கிறதும் கிடையாது, பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்படியே இருந்த சில சமயம் என்ன ஆயிடுதுன்னு சொன்னால், அம்மா அப்பா ஒரே இடத்துல தானே இருக்காங்க. ஒரு ஃபேமிலி என்னை பார்க்க வருவாங்க. அவங்களும் ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபேமிலியாக இருந்தவங்க தான். அவங்க புருஷன் பொண்டாட்டி ஒரே பொண்ணுன்னு இருந்தாங்க. அவங்க ஒரு சின்ன ஃபேமிலியாக தான் இருந்தாங்க. எல்லாரும் படித்து கௌரவத்தோடு இருந்தாங்க. ஆனால் இந்த வேலையை பற்றி அம்மாவும் அப்பாவும் எந்நேரமும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்புறம் எப்பவும் அம்மா இந்த வேலையை பார்க்கறது கிடையாது, நீ இதை கெட்டு போய்கிட்டே இருக்க, நீ இந்த இதெல்லாம் கெட்டு போய்கிட்ட. ஆனால் அந்த பொண்ணு நான் படிக்கவா இல்லை உங்கள் வேலையை கவனிக்கவா இல்லை வேற என்ன செய்யறது, நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தா. நான் ஒருத்தி எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா? அதனால என் அம்மா எப்பவும் அவ கூட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தா. மார்னிங் பொழுது விடிஞ்சதை உடனே சண்டைகள் ஆரம்பிச்சிடும். இந்த சின்ன சின்ன சண்டையில் ஆரம்பித்து இது பெரிய அளவுக்கு சண்டையாக மாறி போயிடுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அழுதுகிட்டே அப்பா கிட்ட போய், அப்பா நீங்களே இதுக்கு ஒரு நியாயம் சொல்லுங்கன்ற. அவருக்கு தான் பொண்டாட்டி பாவம் பொண்ணை கஷ்டப்படுத்துகிறான்னு தெரியுது. பாவம் அவளும் சின்ன பொண்ணு, இப்போ எவ்வளோ வேலை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாரு. அதனால் எப்பவும் பொண்டாட்டிக்கு முன்னால் அவர் பொண்ணுக்காகவே பறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால் அவர் பொண்டாட்டியை, நீ ஏன் என் பொண்ணுக்கிட்ட வேலை செய்ய வைக்கிற, அவள் சின்னவ தானே, நீ செய்ய, உன்னால் முடியலன்னா என்கிட்ட கூட நான் செய்கிறேன்னு சொல்கிறாரு. அவளை வேலை பண்ண செய்ய சொல்லாத. இதனால் பொண்டாட்டிக்கு இன்னும் கோபம் அதிக ஆரம்பிக்குது. இது என்ன நியாயம்? நீங்கள் என்ன அவளுக்காக பறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு பறிஞ்சு பேச மாட்டேன்றீங்களே, இது என்ன நியாயம்னு கேட்க ஆரம்பிக்கிறா. பொண்ணு தான் உங்களுக்கு வஸ்தியா? இதனாலேயே அவளுக்கு இன்னும் ப்ராப்ளம் அதிகமாகுது. முதல்ல பொண்ணு அவ சொன்னதை கேட்கறதே கிடையாது. பொண்ணும் அப்பாவும் ஒரு சைடில் இருக்காங்க. அப்பா பொண்ணு பேச்சை மட்டும்தான் கேட்குறாரு. அவங்க 2 பேரும் ஒன்றாயிட்டாங்க. இவங்க தான் அவங்களுக்கு ஜெலசஸை உண்டாக்குறாங்க. அவளுடைய கோபமும் அதிகமாகுது. அதனால மைண்டில் இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட் வந்துடுது. இதனால பொண்ணு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நடுவில் சண்டையை ஏற்படுத்தி விட்டுடுறா. இதனால புருஷன் எப்பவும் நோய் படுத்துடுறாரு, பொண்டாட்டியும் நோய் படுத்துடுறா. சைக்காலஜிக்கலாக அவங்களுக்கு பிரேக் டவுன் ஆகிடுறாங்க. இந்த மாதிரி கப்பலுக்கு இந்த மாதிரியான பசங்க வந்துடுறாங்க. தாதாஜி கிட்ட வந்திருந்து ஞான தீட்சை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்களும் இதெல்லாம் நம்மளுடைய தவறு தான்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு உண்மையான ஒரு வழியில் நடந்து இந்த சண்டை சச்சரவுகளுக்கெல்லாம் பாய் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் பாசம்தான், நிச்சயமாக அன்பு தான் ஏற்படும். புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமாக இருக்காங்க. இந்த வகையில் புருஷன் பொண்டாட்டி எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ்ந்து முன்னேறத்துக்கு தான் பார்க்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. வேறு எந்த விஷயமும் நம்மளோட பொண்டாட்டி வாழ்க்கையில் உதவாதுங்கிறத நீங்கள் நிச்சயமாக புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். ஜெய் சச்சிதானந்தா.